கர்த்தர் அவர்களை மறைத்தார். இங்கே யோயாக்கீம் ராஜாவுக்கு ஆண்டவரால் ஒரு தீர்க்க தரிசனம் கொடுக்கப்பட்டிருக்கும். எரேமியா சொல்லியிருப்பாரு, ஒரு எச்சரிப்பின் சத்தமாக ஒரு சுருள்ல எழுதி கொடுத்துருப்பாங்க. ஆனால் அந்த ராஜா அந்த எச்சரிப்பின் சத்தத்திற்கு கீழ்ப்படியாம அவர் அந்த சுருளை தீயில போட்டு எரிச்சிருப்பாரு. அதுக்கு பதிலாக நன்மை செய்த எரேமியாவை பிடித்து கொண்டு வரும்படி ஆட்களை அனுப்பியிருப்பார். ஆனால் ஆண்டவர் அந்த ராஜாவுடைய ஆட்கள் கையில் எரேமியாவை மாட்டிக்க விடலை. எரேமியாவையும் பாரூக்கையும் கர்த்தர் அவர்களை மறைத்தார்னு சொல்லுதில்ல, அது இவங்க 2 பேரையும் தான். கர்த்தர் அவர்களை பாதுகாத்தார். இங்கே இந்த ராஜா தனக்கு ஒரு எச்சரிப்பின் சத்தம் வரும்பொழுது அவர் ரொம்ப ஆணவமாய் நடந்து கொண்டு இருப்பார். அதுக்கு கீழ்ப்படிஞ்சிருக்க மாட்டார், அதை கன்சிடரே பண்ணியிருக்க மாட்டார். இன்றைக்கு நமக்கு எதிராகவும் யாராவது ஒருத்தர் வந்து, நமக்கு எதிராக இல்லை, ஒருத்தர் ஆலோசனையாக வரும், நீ இப்படி செய்யாத அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை நமக்கு அனுப்பும் பொழுது, இல்லை நீங்கள் தவறான பாதையில் போறீங்கன்னு சொல்லி ஒரு சின்னதாக ஒரு ஹிண்டோ இல்லை ஒரு சின்னதாக ஒரு எச்சரிப்போ நமக்கு தரும் பொழுது நம்ம அதை ஆணவமாக உதாசீனப்படுத்தக்கூடாது. இந்த ராஜா கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது இதுதான். அவரை நேபுகாத்நேச்சார் சொன்ன மாதிரியே சிறையிருப்புக்கு கொண்டு போயிருப்பாரு. நம்ம சிறையிருப்புக்கு போகாதபடி, இந்த இப்போ இருக்கிற பிரச்சனைகள், ஒரு சில பிரச்சனைகள் பெரிதாகாதபடி ஆண்டவர் யாராவது ஒருத்தரை நம்ம வாழ்க்கையில் அனுப்பும் பொழுது, நம்மளை அலர்ட் பண்ணும் பொழுது நம்ம ஆணவமாய் நடந்து கொள்ளாமல் கர்த்தருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி அந்த வார்த்தையை ஒரு சில நேரம் அனலைஸ் பண்ணணும். அது யார் மூலமாக வேணாலும் வரலாம். ஆனால் அந்த ராஜா செய்த தவறை நம்ம செய்யக்கூடாது. ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் யாராவதுக்கு நன்மை செய்ய போய் அந்த மனிதர்கள் உங்களை விட பலவான்களாக இருந்து உங்களை துன்பப்படுத்துகிறாங்களா, கவலையே படாதீங்க. எரேமியா நன்மை தான் செய்தார். அவருக்கு கீழ்ப்படிந்து ஒருத்தன் தவறான பாதையில் போகும்பொழுது அவருக்கு எச்சரிப்பின் சத்தத்தை தான் அனுப்பினார். அதை குறித்து அவர் கவலைப்படவே இல்லை. ஆண்டவரை நம்பி இருந்ததுனால, ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து அவர் செய்ததுனால ஆண்டவர் எரேமியாவை கைவிடலை. அவர் எரேமியாவையும் பாரூக்கையும் மறைத்தார். அந்த ராஜாவுடைய ஆட்களுக்கு கண்களில் அவர் காமிக்கவே இல்லை. கீழ்ப்படியாமல் போனாதான் தண்டனை வரும். கீழ்ப்படிந்தால் ஆண்டவர் நம்மை மறைத்து பாதுகாப்பார். இன்னைக்கு நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, ஒருவேளை உங்களுக்கு எச்சரிப்பின் சத்தம் வந்திருந்தால் நீங்கள் கீழ்ப்படியுங்கள். ஆண்டவர் இந்த ராஜாவை போல் ஆணவமாக இருக்க வேண்டாம். ஒருவேளை நீங்கள் எரேமியாவை போல் ஆபத்தில் இருந்தால் இன்றைக்கி கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். உங்களுக்கு எதிராய் வருகிற அந்த பலவான்கள் கையில், பொல்லாத மனிதர்கள் கையில் உங்களை அவர் ஒப்பு கொடுக்க மாட்டார். தம்முடைய சிலுவையின் மறைவில், செட்டைகளின் மறைவில் உங்களை அவர் மறைத்து பாதுகாப்பார். அந்த பொல்லாத மனிதர்களுடைய பொல்லாங்குகள், தீங்குகள் உங்களை தொடாது. கர்த்தர் உங்களை மறைத்து பாதுகாப்பார்.